Welcome to Mr. Nobody's Review. And in the movie வந்து Borderlands 2024 ரிலீஸான ஒரு sci-fi comedy action movie. இந்த படத்தை ரிவ்யூ போதும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. That helps me a lot guys. உங்களுக்கும் நிறைய மூவிஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். And this video is sponsored by Learn New Skill Technologies. இவங்க IT related skills கோர்ஸ் உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாம மெயினா அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்றது இல்லாம உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸ் பண்றாங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே அழிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அழிஞ்சிட்டு அந்த ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் சுப்ரீமர்சியாக இருக்குது. அந்த கம்பெனியோட பேர் வந்து அட்லாஸ். அவங்க தான் வந்து மொத்த பவரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க. மீதி இருக்கிற மக்கள்ஸ்லாம் வந்து அவங்களோட ரிசோர்ஸ்க்காக அடிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, பவுண்டி ஹண்டர்ஸ், சைக்கோஸ், இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து அங்கே நிறைய பேர் வந்து அப்படி உலாவிட்டு இருக்காங்க. பாண்டோரான்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. ஓகேங்களா, இந்த படம் ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பொண்ணை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. ரோனன்னு சொல்லப்படுற ஒரு எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸரும் க்ரீக்னு சொல்லப்படுற ஒரு சைக்கோவும் சேர்ந்து டைனி டீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிடுவாங்க. அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு பல வருஷங்கள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அட்லாஸோட ஓனர் இருப்பார், அவரோட பொண்ணு தான் அந்த பொண்ணு. ஓகேங்களா, அவரோட பொண்ணை வந்து அவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுண்டி ஹண்டர், லீலித்னு சொல்லிட்டு ஒரு பவுண்ட்ரி ஹண்டர் இறக்கி விடுவாங்க. அந்த பவுண்ட்ரி ஹண்டர் வந்து செம்ம டேலண்ட். அவங்கள வந்து பாண்டோரான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இறக்கி விடுவாங்க. பாண்டோரால தான் வந்து அவங்க இருக்காங்கன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும். ஓகேங்களா, இப்போ வந்து இவங்க வந்து பொண்ணை கூட்டம் வந்துட்டாங்க. இவங்க நிறைய காசு தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அவங்க போவாங்க. போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு அந்த பொண்ணை தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷங்கள்லாம் வந்து ஒரு மித்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு வால்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ரேரான எலமெண்ட்ஸு, பவர் சோர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. அதை தேடி நிறைய பவுண்டி ஹண்டர்ஸ், வால்ட் ஹண்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதை தேடியே தன்னோட வாழ்க்கையை வந்து அழிச்சிட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம லீலித்தோட அம்மாவும் ஒன்று. இப்போ இந்த பவுண்டி ஹண்டர் இருக்காங்க, இந்த பொண்ணை தேடி போகிறாங்களா, அவங்களோட அம்மாவும் அந்த வால்ட்டை தேடி அலைஞ்சவங்க தான் ஒருத்தங்க அந்த காலத்தில். ஓகேங்களா, அண்ட் அந்த வால்ட்டை திறக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த டைனி டீனா, அதாவது அந்த அட்லாஸ் ஓனரோட பொண்ணு. ஓகேங்களா, ஸோ வந்து அப்படி இருக்கிற அந்த பட்சத்தில் அந்த பொண்ணை கூட்டு வரது எவ்வளோ ரிஸ்க்கான வேலை. அதுக்காக லீலித் அமுச்சு விட்ருவாங்க. அமுச்சு விட்டதுக்கப்புறம் அவங்க வந்து போய் கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் லீலித் வந்து பாண்டோரா இறங்கினோடனே அவங்களுக்கு வந்து ட்ராப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரோபோட்டோட ஹெல்ப் கிடைக்கும். அந்த ஹெல்ப்போட அந்த பொண்ணை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட வந்து ரோனண்டும் அந்த க்ரீக்ன்ற சைக்கோவும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மையாக தெரிய வரும். அந்த பொண்ணை வந்து கூப்பிட்றதே வந்து அந்த வால்ட் ஓப்பன் பண்ணுறது தான். அந்த வால்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 கீயும் அந்த பொண்ணும் தேவைப்படுது. அந்த 2 கீயும் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ அந்த வால்ட்டை ஓப்பன் பண்ணாலும் அந்த பொண்ணு வந்து இறந்துருவா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக வில்லன்ஸ் வந்து சேஸ் பண்ணி நம்ம டைனி டீனாவோட கேங், அதுக்கப்புறம் லீலித், இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு நம்ம லீலித் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றி விட்ற அந்த மைண்ட் செட்லேருந்து, கடத்திட்டு போகிற அந்த மைண்ட் செட்லேருந்து விட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. கடைசியில் அந்த வால்ட்டை ஓப்பன் பண்ணுற சமயத்துக்கு வந்துடுவாங்க. ஓப்பன் பண்ணுற நேரத்தில் வால்ட் ஓப்பன் ஆகாது. வில்லனோட குரூப்பும் அங்கே வந்து நின்றுடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த வால்ட்டுக்கு உண்மையான சாவி யாரு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த பொண்ணை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கதை. ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு வெல் நோன் ஸ்டோரியை தான் வந்து படமாக மாற்றிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து ரோலுமே வந்து நல்லா ப்ளே பண்ணுறாங்க. கெவின் ஹார்ட் வந்து ரோல் வந்து நல்லாவே ப்ளே பண்ணிருப்பாரு. அவர் அதிகமாக பேச விட்டுருந்தா அந்த ரோல் வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்காரு. அவர் கம்மியாக பேச விட்டுறதுனால தான் அந்த எக்ஸ் மிலிட்ரியோட அந்த ரோல் செட் ஆயிருக்கு. டைனி ரோலும் நல்லாயிருக்கும். அதை விட லீலித்தோட ரோல் வந்து எல்லாரோட இந்த லீலித் ரோல் வந்து சூப்பராகவே இருக்கும். என்னதான் வந்து ரோல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தோம், சிஜி நல்லா பண்ணியிருந்தோம், ஒரு ஸ்டோரி வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டோரி தான். ஒரு ஃபேமிலியோட போய் ஒரு ஃபேண்டசி மூவி பார்க்கணும், ஒரு ஆவரேஜான ஒரு படம் ஒன்ஸ் வாட்சபிள் பார்க்கணும், இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேபி பார்டர்லேண்ட்ஸோட வீடியோ கேம் ஃபேன் இருந்தீங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனால இந்த படத்துக்கு நான் 3 டவுன்லோட்ஸ் தருவேன். இது மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நோபடி நியூஸ் சொல்லிக்கிறேன். பாய், ஹேவ் கிரேட் டேஸ்.